அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மொட்டை மாடியில் முருங்கை மரம் வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். முருங்கைக்காய் இது ஃபஸ்ட்டு அறுவடை. நான் 30 லிட்டர் அளவுள்ள ஒரு பிளாக் கலர் ட்ரம் எடுத்திருக்கேன். இது பிளாக் கலராக இருக்கிறதுனால ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். அதனால ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே மரம் வகைகள் வளர்க்கும் போது பாட் சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரம்மு தான் எடுத்துட்டோம்னா நிறைய அதிகமாக மண் பிடிக்கும். இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா பழைய பக்கெட். இது ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை தூக்கி போடாமல் இதுலேயும் முருங்கை மரம் வளர்த்தலாம் அப்படின்னு இதில் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பழைய ட்ரம், பழைய பக்கெட், இது ரெண்டையுமே ஒயிட் பெயிண்ட் அடித்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தோட்டத்து மண், தொழு உரம், கம்போஸ்ட், வேப்பம் புண்ணாக்கு, இது மூணுமே கலந்த கலவையை நான் இந்த ட்ரம்மில் இப்போ கொட்டிக்கிறேன். மண்ணை ஃபில் பண்ண பின்னாடி அதில் இருக்கிற கல் இதெல்லாம் பொறுக்கிட்டு இதை மட்டமாக சமப்படுத்திடலாம். இப்போ நம்ம விதை போட்டு செடி வளர்ந்த பின்னாடி மண் இறங்கும், நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற. அப்புறம் அதை செடி ஓரளவு பெருசான பின்னாடி மறுபடியும் நம்ம மண் ஃபில் பண்ணணும். இப்போ இது நான் அக்ரியிலேருந்து வாங்கிட்டு வந்த விதைகள் தான். மண்ணை ஃபில் பண்ண உடனே நம்ம செடிகளையோ விதையோ உடனே நம்ம போடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய மாட்டுச்சாணம், அப்புறம் கம்போஸ்ட், இதெல்லாம் அந்த மண் கலவையோடு செட் ஆகி அதில் இருக்கிற ஹீட் உருவாகும். அது செடிகளை செழுமையாக வளர விடாது. அதனால் அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு நம்ம 10 அல்லது 20 நாள் அது மேலே நம்ம தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். அப்போ நல்லா அது செட் ஆகிடும். இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், சின்ன சின்ன அந்த செடிகள் வளர்ந்துருக்கும், களை செடிகள். இந்த செடிகள் வளர்ந்த பின்னாடி தான் நான் விதை போடுறேன். முருங்கை விதை ஒரு 2 இன்ச் அளவுக்கு குழி எடுத்துகிட்டு அதை நான் போட்டுட்டு அந்த மண்ணை மூடும் போது ரொம்ப நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அது முளைச்சி வர்றதுக்கு கஷ்டப்படும். அதனால் லேசாக நம்ம மண்ணை போட்டு மூடிடணும். இந்த களை செடிகள் நமக்கு முளைச்சி வர அந்த முருங்கை செடிக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். உடனே அந்த களை செடியை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அது பேபி பிளான்ட் பார்த்திங்கன்னா அதிக வெயில் அதுக்கு தேவைப்படாது. அதே போல் வெயிலும் தேவை. அப்போ பார்த்திங்கன்னா அந்த களை செடிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதி வெயில் படும், பாதி நிழல் படும். அதுக்கு போதுமான வெயில் இருக்கும். அதனால் இந்த களை செடிகளை நான் உடனே ரிமூவ் பண்ணலை. இந்த முருங்கை செடி ஓரளவு ஹைட் வந்த பின்னாடி தான் நான் அதை ரிமூவ் பண்ணுவேன். இதில் முளைச்சிருக்கிற களை செடின்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே தண்டுக்கீரை தான் எனக்கு முளைச்சிருந்துச்சு. அந்த தண்டுக்கீரையுமே நான் எங்கள் வீட்டில் சின்னன்னு ஒரு கோழி வளர்த்திட்ருக்கேன், சேவல். அவன் சாப்பிட்ருவான். இப்போ பாருங்கள், நான் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் 3 விதை தான் போட்டேன். அந்த 3மே முளைச்சிருச்சு. அந்த 3ல் சில நேரங்கள் நான் போட்ட விதைகள் எல்லாமே முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போவுமே 50% தான் எதிர்பார்ப்போம். ஆனால் நான் போட்ட 3 முருங்கை விதையும் நல்லா முளைச்சிருச்சு. ஆனால் 3யுமே நம்ம அதில் வளர்றதுக்கான இடம் கிடையாது, ஒன்றைத்தான் வளர்க்க போகிறோம். இப்போ குறிப்பிட்ட அளவு அந்த செடி வளர்ந்த பின்னாடி அதில் இருக்கிற அந்த களை செடிலாம் நான் எடுத்துட்டு சுற்றியுமே ஒரு நெட்டு போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான், அவன் அது கடித்து எடுத்துருவான். அதுக்கு பாதுகாப்புக்காக நான் சுற்றியும் ஒரு வலை மாதிரி அமைச்சிருக்கேன். பாருங்கள், செடி எவ்வளோ நல்லா தளதளன்னு வளருது. நான் அந்த மண் கலவையில் அது கலக்கினது தான். அதுக்கு பின்னாடி நான் எந்த உரமும் கொடுக்கல. சும்மா நம்ம உரம் கொடுக்கக்கூடாது. அது பூக்கிற சமயத்தில் காய் கொடுத்த பின்னாடி அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம அந்த உரங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த மண் கலவையில் இருக்கிற அந்த உரமே நமக்கு போதுமானது. இப்போ செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டு வருது.
நம்ம வந்து இப்ப சிட்டில இருக்கிறனால, அதிகமா பொல்யூட்டான காத்த தான் நம்ம சுவாசிக்க வேண்டியிருக்கு. இதனால வந்து நமக்கு சுவாச கோளாறுலாம் வந்து ஏற்படுது. இந்த முருங்கைக்கீரையும், காயும் நம்ம பயன்படுத்துறதுனால, இந்த சுவாச பிரச்சனையிலிருந்து நமக்கு வந்து குணமடைய இது உதவுது. இந்த முருங்கைக்கீரையும், காயும் சாப்பிடுறதுனால, ஏராளமான நோய் நமக்கு வந்து உடம்புல குணப்படுத்துது. குறிப்பா இதில விட்டமின் B12 இருக்கிறதால, நம்ம ஜீரண மண்டலத்த வந்து பாதுகாக்குது. அதனால நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராதுங்க. இது வந்து விட்டமின் சி இருப்பதால, இது நோய் எதிர்ப்பு சக்திய நமக்கு தருது. நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது முருங்கைக்காயும், கீரையும் உணவுல சேர்த்துக்கிட்டா, எலும்பு பிரச்சனையே வராதுங்க. இதில உள்ள விட்டமின் சி வந்து சளி, இருமல சரி செய்யுதுங்க. இது ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டா இருக்கிறனால ரத்தத்த சுத்தப்படுத்துது. முருங்கை இலைய காய வச்சு பொடியாக்கி, முகத்துல நம்ப போடுறதால முகப்பொலிவும் அடையுது. இப்படி ஏராளமா சர்ம பிரச்சனையும் இதாக்குது. உடம்புல இருக்கிற நோய்களையும் இது வந்து குணப்படுத்துதுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 1 மரமோ அல்லது 2 மரமோ வைக்கணுங்க. நமக்கு வந்து இடம் இல்ல அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் அத வந்து கண்டிப்பா முருங்க மரம் வையுங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அந்த முருங்கை கீரை, காய், பூ இதெல்லாம் குடுக்கறதுனாலயும் நெறைய சத்துக்கள் வந்து கிடைக்குது. அவங்க வந்து அனிமிக்கா இருக்கிறதுனால, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்க உடம்புல வந்து குறைவா இருக்குது. அதனால வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியல. வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும் நம்போ. இப்ப நான் வச்ச 2 செடியும் நல்ல மரமா வளர்ந்துட்டு வருது. சுத்தி நான் வச்சிருக்கிற இந்த வேலி பாதுகாப்பா வச்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த வலை அத வந்து நான் ரிமூவ் பண்ணிர்றேன். இனி வந்து இவன் ஒண்ணும் செய்ய முடியாது இவனால. ஏன்னா செடி பெருசாயிருச்சு. இதுக்குள்ள இருக்கிற அந்த களை செடிகள எடுத்துறலாம். நெறைய தண்டுக்கீரை வளர்ந்ததுன்னு சொல்றேன் இல்லையா? பாருங்க எவ்வளோ தண்டுக்கீரை வளர்ந்துருக்குன்னு. இதெல்லாம் எங்க சின்ன பையனுக்கு சாப்பிட குடுத்துருவேன். அவனும் நல்ல டேஸ்ட்டா இருக்கனால விரும்பி சாப்பிடுறான். ஏன்னா நம்ம வந்து எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் இதில நம்ம தெளிக்கிறதில்ல. அதனால ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்மள விட அவனுக்கு நல்ல டேஸ்ட் தெரிஞ்சு வச்சிருப்பான். கடையில வாங்கி கீரைய போட்டா சாப்பிட மாட்டான். ஆனா வீட்ல வந்து வளர்ற கீரைய ரொம்ப விருப்பமா சாப்பிடுவான். இந்த ட்ரம்ல வச்சது நல்லா மடமடன்னு நல்லா ஹைட்டா வளர்ந்துருச்சு. இந்த பக்கெட்ல வச்ச மரம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா வருது பார்ப்போம். அ இலையும் கூட கொஞ்சம் பழுப்பு நிறத்துல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி வரையும் இது எப்படி இருக்குன்னு இதோட வளர்ச்சி. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அளவுக்கு வந்து பூ பிடிக்கும் அப்டின்ட்டு. நெறைய பூ வச்சிருக்கு பாருங்க. நெறைய பூ வச்சு பிஞ்சும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருக்கிற அந்த பழுத்த இலைகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துறலாம். அத ஒடிச்சு விடும்போது, அது சைட்ல இருந்து புதிய கிளைகள் வந்து உருவாகும். பாருங்க. சின்ன சின்னதா அந்த சைடு பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பழுத்த இலைகள் வந்து தேவையில்லாம இருக்கறனால சத்துக்கள் வந்து அதிகம் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம மொட்டை மாடியில எப்பவுமே மரம் வளர்த்தும்போது தேவையில்லாத கிளைகள் அதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி உடைச்சு விட்டுறணும்.
இப்போ வந்து நான் முதல் காய் பறிக்க போகிறேன். ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு உடஞ்ச பக்கெட்டில பெயிண்ட் பண்ணி மண்ணு போட்டு வச்சேன் ஒரு நம்பிக்கையில. வந்துருச்சு. பாருங்க முதல் காய் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்போ பறிச்சிடலாம்.